கரூர் விவகாரம் ரொம்ப பூதாகரமாவே போயிட்டு இருக்கு. விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூருடைய வழக்குல முன்னணி பொறுப்பாளர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒப்பிட முடியாத அளவுக்கு எதுவுமே சமன்பாடு ஆகல. அதையும் தாண்டி இப்ப ஜானோரைக்கிய சாமிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலை இருக்கிறதா தான் நம்ம கருதுறோம். ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா விஜய்க்கு அமைன்னு தான் அவங்க கணக்கு போட்டு சிபிஐக்கு போனாங்க. அவங்க தான் போனது. அதை ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா பயன்படுத்தலான்னு போனாங்க. இன்னைக்கு அதுவே செட்பேக்கா மாறி இன்னைக்கு விஜயை ஒரு கிடுக்குப்பிடி நிலையில கொண்டு போய் வச்சிருக்கு. அந்த பெரும் துயரத்திற்கு முதற் காரணம் விஜய் தான். விஜய் என்ன சொல்றாரு, போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதன்படிதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஏன்னா போலீஸ் இப்ப தடுத்திருந்தா அங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, போகாதீங்கன்னு தடுத்திருந்தா நான் போயிருக்க மாட்டேனே அப்படின்னு தான் விசாரணையில சொல்லியிருக்காரு. மொத்தமா போலீஸ் மேல பழியை தூக்கி போடுறதுக்கு தான் தாவேக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க நடந்த அத்தனையுமே ஆதாரங்களோடு காவல்துறை. அப்ப இவரை லேட்டா வர சொல்லி காவல்துறை என்னைக்குமே சொல்லாது. லேட்டாக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. லாஜிக்கா பாருங்க, கூட்டம் அதிகமாக அது காவல்துறைக்கு தான் தொந்தரவே ஒழிய அப்ப தங்களுக்கு தொந்தரவு வரணும்னு எந்த காவல்துறை நினைக்கும்? இல்ல, கூட்டம் அதிகமா வருது, நீங்க வரவேணான்னு காவல்துறை சொல்லி இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. இல்ல இவங்க லேட்டா வந்தது குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்கள் இல்லை. இதுதான் வழக்கு தன்மையினுடைய முதல் பாயிண்ட். அதே மாதிரி காவல்துறை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணி விளையாடுங்க காவல்துறை சொல்லாது. இல்ல, அது லூஸ் கனெக்ஷன் ஆயிருக்கு, அதனாலதான் அப்படி இருந்துது. அப்படி இருக்காது. தமிழ்நாட்டுல வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு, சரியில்லை அப்படின்னு நம்ம ஆளுநர் RN ரவி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை பெருமையா ரவி பேசினார் அப்படின்னா தான் நம்ம வியப்பா பார்க்கணும். ஏன்னா சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து பாடலைங்கும் போது அவர் தமிழ்நாட்டை மதிக்கல அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முதல் தான். இன்னும் சொல்ல போனா அவர் ஆளுநருங்கிறது அவருக்கு ஒரு பதவிதானே ஒழிய அவர் முழுக்க ஒரு பாஜகவுடைய ஏஜென்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சியின் சீமான் பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை எதிர்த்து தான் இப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இந்த ஒரு எதிர்ப்பு எடுபடும் நினைக்கிறேன்? பெரியார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெரியார் எதிர்க்கப்பட்டவர் தான். அவர் எதிர்ப்புல தான் வளர்ந்தாரு. சீமானுடைய எதிர்ப்பு என்பது ஒன்றுமே கிடையாது. பெரியாரை எரிப்பதற்கு முயற்சி செஞ்ச காலம் உண்டு, பெரியார் மேல செருப்பெடுத்து வீசின காலம் உண்டு, பெரியார் மீது மலத்தை எடுத்து வீசின காலம் உண்டு. இத சீமானை மாதிரி 1000 மடங்கு எதிர்ப்பை பெரியார் பார்த்தவர். அந்த எதிர்ப்புல தான் தன்னை வளர்த்தவர். சீமான் யாரை வைத்து எதிர்க்கிறார்? இப்ப பாரதியை வைத்து எதிர்க்கிறார், பூவே சாமிநாத ஐயரை வைத்து எதிர்க்கிறார், மரமொழி அடிகளாரை வைத்து எதிர்க்கிறார். அவர் குறிப்பிடுகிற எல்லாமே பெரியாரை பெரியார் தான் தலைவர்னு ஏத்துக்கிட்டவங்க. ரெபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த கரூர் விவகாரம் ரொம்ப பூதாகரமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சிபிஐ விசாரணை ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்ப தாவேக தலைவர் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் நேரத்துல, ஏன்னா சிபிஐ விசாரணையானதே பொறுமையா தான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ இந்த தேர்தல் வர சமயத்துல பாஜக வேற எதுக்காகவது குக்கி போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்து வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்று வரை அது மேலோட்டமா அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பாஜக ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் தேர்தலை மையமா வச்சு விஜயை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்துட்டு வர்றதுக்காக இது பண்றாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கரூர் வழக்கை பொறுத்தவரை தோண்ட பூதங்கிற மாதிரி இன்னைக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதற்காக அவர் சம்மன் அனுப்பணும்? ஏன்னா தாவேக்காவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள்னு பார்த்தா சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், புஸ்லி ஆனந்த். அவங்க கடந்த 29ஆம் தேதி விசாரிக்கப்பட்டாங்க. 3 நாள் விசாரிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்ன பதில கிராஸ் செக் பண்றதுக்காக விஜயை சம்மன் அனுப்பிச்சு 12ஆம் தேதி கூப்பிட்டாங்க. 12ஆம் தேதி ஏறக்குறைய விஜய் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளினுடைய எண்ணிக்கை 26. அப்போ அந்த 26 கேள்விகளுக்கும் விஜய் சொன்ன பதிலும் முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்ன பதிலுக்கும் நிறைய கான்ட்ரவர்சியல்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம். ஆமா, ஒப்பீடு ஆகல. அங்கும்போது மறுபடியும் சம்மன் அனுப்பிச்சு வர சொல்றாங்க. இதுக்கு இடையில ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் அனுப்பப்படுது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதுக்காக சம்மன் அனுப்பப்படுது அப்படின்னா,
வெளிநாட்டு முதலீடுகள் வந்து விஜய்க்கு குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு இப்போ புதுசாக சேர்ந்திருக்கு அமலாக்கத்துறையில். குறிப்பாக அசர்பைசான், ரஷ்யாவினுடைய பார்டரில் இருக்கிற நாடுகள்ல இருந்து நிறைய முதலீடுகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகன் படத்தினுடைய முதலீடே வந்து விஜய் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ இது அந்நிய செலாவணி அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி விஜய் கூட்டங்களுக்கு ஜானோரைக்கியசாமி அந்த கூட்டங்களை பயன்படுத்தி நிறைய முதலீடுகளை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ வைக்கப்படுது. அதனால ஜானோரைக்கியசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ கரூரினுடைய வழக்கு, அந்த கரூருடைய வழக்கில் முன்னணி பொறுப்பாளர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. எதுவுமே சமன்பாடு ஆகலை. அதையும் தாண்டி இப்போ ஜானோரைக்கியசாமிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலை இருக்கிறதா தான் நம்ம கருதுகிறோம். பாஜக அரசு தான் இதை வெளிப்படையாக செய்யுது அப்படிங்கிறது இன்னைக்கு யுனானிமஸாக இந்திய ஊடகங்கள் நம்ம முதற்கொண்டு எல்லாரும் அதை பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒன்று யோசிக்க போகும்போது, ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காந்தியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைவரை வந்து தங்களுடைய வலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பெரிய சதித்திட்டங்களை தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுகவிலிருந்து எம்ஜிஆரை பிரித்து கொண்டு வர்றதுக்கு இந்திரா காந்தி மேடம் வந்து சில யோசனைகள் தான் சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக்காக திமுக உடஞ்சி போச்சு. இப்போ இவ்வளோ பெரிய வேலை செய்கிற அளவுக்கு விஜய் பவர்ஃபுல்லாகவும் இல்லை. இப்போ எம்ஜிஆரை ஒப்பிடும்போது எம்ஜிஆரை விட விஜய் ஒன்றும் பவர்ஃபுல்லாக இல்லை. எம்ஜிஆர்கிட்ட இருந்த அரசியல் ஆளுமைகள், திமுகவில் இருந்த அரசியல் ஆளுமைகள் அப்படி ஒன்றும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸும் அங்கே இல்லை. இப்படி இருக்கும்போது விஜயை மடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சதிகளை தீட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது. ஜனநாயகன்கிற ஒரு படம் போதும் அவரை மடக்கி வந்து என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆரம்பத்தில் அப்படி ஒரு திட்டங்கள் இருந்திருக்கலாம். விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கரூரில் ஏற்பட்ட அந்த பெருந்துயரம், அந்த துயரத்திலிருந்து இந்த வழக்கை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வழக்கு உளவுத்துறைக்கும் தெரியும். இப்போ மக்களுடைய மனது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜய் வந்தபோது அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. அது திட்டமிடப்பட்டதா திட்டமிடப்படாததா அப்படிங்கிறதெல்லாம் அது வழக்கினுடைய தன்மையை பொறுத்தது. அந்த வழக்குக்கு பிறகு அந்த 41 உயிர்களை வைத்து நடக்கிற பாலிடிக்ஸை வந்து மக்கள் விரும்பலை, அரசியலை விரும்பலை. இப்போ இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து விஜய் ஆறுதல் சொன்னார், நஷ்டீடு கொடுத்தாரு, அது வரைக்கும் சரி. ஆனால் அதை வைத்து விஜய் நடத்துகிற அரசியலும் பிடிக்கல, அதை வைத்து பாஜக செய்கிற அரசியலும் வந்து மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஆக 43 பேர் இறந்த அந்த பெரும் துயரம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா விஜய்க்கு அமைன்னு தான் அவங்க கணக்கு போட்டு சிபிஐக்கு போனாங்க. அவங்க தான் போனது, வேற யாரும் போகல. அதை ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா பயன்படுத்தலான்னு போனாங்க. இன்னைக்கு அதுவே வந்து செட்பேக்காக மாறி இன்னைக்கு விஜயை வந்து ஒரு கிடுக்குப்பிடி நிலையில கொண்டு போய் வச்சிருக்கு. நிச்சயமாய் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்படுறதுக்கான 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த பெரும் துயரத்திற்கு முதற் காரணம் விஜய் தான், மற்ற யாரையும் குறிப்பிட முடியாது. மற்றவங்களாம் அடுத்தடுத்த காரணங்களாக இருக்குமே ஒழிய அவர் காலதாமதமாக வந்ததுக்கு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கான வலுவான ஆதாரங்கள் சிபிஐட்ட இருக்கு. அதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது சிபிஐ மேல மக்களுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை. விஜய் என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே வந்து போலீஸ் மீது பழி போடுற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஏன்னா போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதன்படிதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஏன்னா போலீஸ் இப்போ தடுத்திருந்தா அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, போகாதீங்கன்னு தடுத்திருந்தா நான் போயிருக்க மாட்டேனே அப்படின்னு தான் விசாரணையை சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னைக்கு விசாரணையே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போலீஸ் மேலே பழியை தூக்கி போடுறதுக்கு தான் தாவேக்கா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நடந்த அத்தனையுமே ஆதாரங்களோடு காவல்துறைகிட்டு இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு அரசு அந்த விபத்து நடந்து முடிஞ்சோடனே ஒன்மேன் கமிஷன் ஒன்று போட்டது, அருணா ஜெகதீஷன் தலைமையில். அவங்க எல்லா ஆதாரங்களோடு வச்சுருக்காங்க.
அப்போ இவரை லேட்டாக வர சொல்லி காவல்துறை என்றைக்குமே சொல்லாது. நீங்கள் லேட்டாக வாங்கன்னு காவல்துறை சொல்லாது. ஏன்னா லேட்டாக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. லாஜிக்காக பாருங்களேன், கூட்டம் அதிகமாக அதிகமாக அது காவல்துறைக்கு தான் தொந்தரவே ஒழிய, அப்போ தங்களுக்கு தொந்தரவு வரணும்னு எந்த காவல்துறை நினைக்கும்? இல்ல கூட்டம் அதிகமா வருது, நீங்க வர வேணான்னு காவல்துறை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. இல்ல இவங்க லேட்டா வந்தது, குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்கள் இல்லை. இதுதான் வழக்கு தன்மையினுடைய முதல் பாயிண்ட். அடுத்தது, இன்னைக்கு சிபிஐல கேட்கப்பட்ட கேள்வி, இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு, இன்னும் அங்க ஆர்கனைஸ்டா பாதுகாப்பு இல்லைங்கிறது கரூருக்கு வெளியவே சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயே தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா மெல்ல மெல்ல நகர்ந்துவாங்க அப்படின்னு அவங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னதுனால தான் அந்த வேன் மெல்ல மெல்ல வருது. அதே மாதிரி காவல்துறை வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணி விளையாடுங்கன்னு காவல்துறை சொல்லாது. இல்ல அது லூஸ் கனெக்ஷன் ஆயிருக்கு, அதனாலதான் அப்படி இருந்துது அப்படின்னு அப்படி இருக்காது. அதாவது லூஸ் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாமே, இல்லைன்னு பிடுங்கி விட்டுறலாமே. அது ஒரு விளையாட்டு. ஏன்னா அவருடைய சிரிப்பிலேயே அது தெரியுது. இப்ப நமக்கு தெரிஞ்சு சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஆக இது எல்லாமே வந்து இது ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டதுனால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரம். அது சிபிஐ அதிகாரிகளுக்கு நல்லா தெரியுது. இதை பாஜக அரசியலுக்கு பயன்படுத்துமா அப்படின்னு, பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை, சிபிஐ இது எல்லாமே வந்து பாஜகவோட கைப்பாவையாக மாறிட்டு அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டும் அதனுடைய கைப்பாவையாக இருக்கு அப்படின்னு முதல்வரே சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப டிவிகேக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு இந்த இடத்துல. நீங்க இப்படி பாருங்களேன், தேர்தலை மையமா வச்சு இன்னொரு ஆங்கிள் இருந்து பாருங்களேன். இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும், குறிப்பா தமிழ்நாட்டு மக்களிடமும், அனைத்து தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களையும் பாஜக கையில், தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள்னா இடி முதற்கொண்டு மிரட்டுறாங்க, சினிமானா சென்சாரை வச்சு மிரட்டுறாங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு வாக்கை வந்து திருடுறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு, பங்களாதேஷ், மேற்கு வங்காளம், கேரளா, பாண்டிச்சேரி தேர்தலில் இப்படி ஒரு பழி நம்ம மேலே இருக்கு. இந்த ஆங்கிளில் பாருங்க, இப்படி ஒரு பழி நம்ம மேலே இருக்கு. அந்த பழியை வந்து நம்ம தொடச்சிக்கலாங்கிறதுக்காக உண்மையாலுமே விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த பழியை துடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இல்லையே அப்படின்னா விஜயை வந்து வெளியே தானே விட்டுருக்கணும், அல்லது என்டிஏல தானே சேர்த்திருக்கணும், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களே, அல்லது வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களே, அப்போ இவங்க சொல்கிற மாதிரி வந்து பாஜக அப்படியெல்லாம் எந்த துறையும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காகவாவது அரெஸ்ட் பண்ணா இல்லையா? பண்ணலாமா இல்லையா? அப்போ 4 மாநில தேர்தல்களையும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த 4 மாநில தேர்தலையும் பாருங்க, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாஜக ஜெயிச்சதில்லை, கேரளாவில் ஜெயிச்சதில்லை, மேற்கு வங்காளத்தில் ஜெயிச்சதில்லை, பாண்டிச்சேரியில் தனிப்பெரும்பான்மையாக வந்ததில்லை. அப்போ இந்த 4 மாநிலங்களையும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம மேலே என்ன கரை இருக்கோ அந்த கரையை விஜயை வச்சு தொடச்சிக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கல. அது எல்லாமே அரசியல் கணக்கு தானே. அப்படி ஒரு கணக்குலையும் கூட விஜய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எடப்பாடி கூட்டணிக்குள்ள இவங்களெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறார். யாருன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் உள்ள கொண்டே வரக்கூடாது. ஏன்னா திரும்பவும் அதிமுக வேறு விதமா அவங்க கையில போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆனா அமித்ஷா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட திட்டமா இருக்குது. இப்போ சசிகலாவை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்ல அமித்ஷா மூலமாக அங்க ஏற்படுமா? இப்போ என்னன்னா, அதிமுகவை பொறுத்தவரை அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற குழப்பம் இது டிடிவிக்கும் இருக்கு, சசிகலாவுக்கும் இருக்கு, பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. இது வந்து என்டிஏவா அதிமுக கூட்டணியா? இப்போ இது வந்து என்டிஏவா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அப்ப தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி பேசணும்னா அமித்ஷா இல்ல எடப்பாடி வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லையா, பியூஷ் கோயல் இல்ல எடப்பாடி வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லாம எடப்பாடி எடுத்துட்டு போய் கூட்டணி பேசுறதே வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்பல. ஏன் விரும்பல அப்படின்னா, மாவட்ட அளவில் இருக்கிற அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்னு வச்சுங்களேன், அங்க பாஜக மாவட்ட செயலாளர் இருப்பான். அந்த பாஜக மாவட்ட செயலாளர் என்ன நினைச்சுக்கிறான்னா, தன்னை ஒரு அமித்ஷாவா நினைச்சுக்கிறான். இப்ப அமித்ஷா எப்படி எடப்பாடியை வாங்க நாளைக்கு வந்து பேசுவோம் வாங்கன்னு சொன்னோன்னே இவர் ஓடுறாரோ, அந்த மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் வாங்க கொஞ்சம் பேசணுங்கிறான். அப்ப அவனுக்கு தன்மான இடம் கொடுக்குமா? உளவியல இடம் கொடுக்குமா?
இத்தனை வருஷம் பாரம்பரியமா இருக்கிற கட்சி நீ என்ன கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறியா அப்படிங்கிற தொண்டர்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். அப்ப பாஜக அதிமுகங்கிற இந்த கூட்டணியை மேல்மட்ட பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க, மேல்மட்ட தலைவர்களுக்கு இருக்கிற சில வழக்குகளால் அமித்ஷாவினுடைய பிடியில மாட்டிக்கிட்டாங்க. எங்க தலைவர்கள் சித்திரவதை பண்றதை எங்களால பொறுத்துக்க முடியாது, ஆனால் எங்க தலைவர்களை இப்படி சித்திரவதை பண்ற பாஜகவை நாங்க விட மாட்டோம். அவங்க 50 தொகுதியில் நின்னாலும் சரி, 60 தொகுதியில் நின்னாலும் சரி, நாங்களே தோக்கடிப்போங்கிறாங்க. இது எப்படி ஒரு கூட்டணியா நீங்க கருத முடியும்? அப்ப இது அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியாங்கிறதுலே ஒரு குழப்பம் இருக்கும்போது எப்படி டிடிவி உள்ள போவாரு, எப்படி ஓபிஎஸ் உள்ள போவாரு, எப்படி சசிகலா உள்ள போவாங்க? அந்த குழப்பம் தான் இன்னும் வந்து கூட்டணி முடிவு பெறாததற்கு காரணம். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்போ எப்படியாவது மிக விரைவில் இந்த கூட்டணியை முடிவு செஞ்சு தானே ஆகணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக வந்து கூட்டணியை அறிவிப்போம், உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்போம்னு சொன்னோடனே தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, கண்டிப்பாக கூட்டணி அறிவிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்ட கட்சிகள் இன்னும் சொல்லலை, முந்திரி கூட்டம், ஆமாம் ஆளுகின்ற கட்சி சொல்லலை, நம்ம ஏன் முந்திரி கூட்டம் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இவங்க கடைசி வரைக்குமே கூட்டணி அறிவிக்காம கடைசி நேரம் வரைக்கும் யாரு எந்த தொகுதி எவ்வளவு கொடுக்குறாங்க அந்த பேரம் பேசுற விஷயத்துல தேமுதிக முன்னாடி இருக்குன்னே சொல்லப்பட்டு வருது. இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கு. தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலையே அது வெட்ட வெளிச்சமாச்சு. காலையில திமுக கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதிமுக கிட்ட இன்னொரு குரூப் பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்க வந்து அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, சுதீஷுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக கேட்குறாங்க. அது இல்லாமல் இரட்டை இலக்கங்களில் வந்து அவங்க தொகுதியை எதிர்பார்க்குறாங்க. எப்பவுமே கூட்டணி, அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நீங்கள் என்ன நிரூபிச்சிருக்கீங்க? பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு வங்கி என்ன? விஜயகாந்த் இருந்தபோது வேறு, விஜயகாந்துக்கு பிறகு பிரேமலதா வழி நடத்தும் போது உங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு பற்றி தான் அந்த கூட்டணி முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையை பொறுத்து பார்க்கும்போது தேமுதிகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி இன்னைக்கு ஒரு அதிகபட்சம் 1.5 to 2% தான் இருக்கு. அப்போ அந்த 1.5 to 2%க்கு எத்தனை தொகுதிகளை கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அந்த தடுமாற்றம் தான் ஒன்று. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தேமுதிகவிலேயே பிரேமலதா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேட் பாலிடிக்ஸுக்குள்ள சுதீஷை வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் பிரபாகரன் இருக்காரு, நாளைக்கு என்ன இருந்தாலும் மாமா. அப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸுக்குள்ள விஜய் பிரபாகரனுக்கும் சுதீஷுக்கும் நாளைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுதீஷை டெல்லிக்கு தள்ளிட்டா இங்க விஜய் பிரபாகரன் தான் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கா இருக்கு. அதனால இந்த குழப்பம் தேமுதிகவுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க எப்படி கூட்டணி பத்தி முடிவு பண்ணுவாங்க? அவங்கள பொறுத்தவரை பேரம் பேசுறதுங்கிறது அவங்களுக்கு வாடிக்கையான ஒன்று தான். திமுகவிலையும் பேசுவாங்க, அதிமுகவிலையும் பேசுவாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. இப்போ ஒரு அரசியல் அப்படின்னாலே தன்னுடைய எதிரியை அறிமுகப்படுத்தி கொண்டு தேர்தல் நேரங்களில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க யாரையும் அது மாதிரி பேசுகிற மாதிரி தெரியலையே. அதை யார் நீங்கள் எதிரின்னு பேசிட்டா நீங்கள் போக முடியாதே. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாரு, நான் பாஜக பாமக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். என்னுடைய எதிரிகள், நான் என்னுடைய எதிரியை சொல்லிட்டேன். அதுக்கு அது இல்லைன்னா தான் கூட்டணி, இல்லைன்னா நான் தேர்தலே நிற்கலங்கிற முடிவு அவர் வர்றாருல. அப்போ நீங்கள் உங்கள் எதிரியே உங்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்திக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்கன்னு தானே அர்த்தம். அது என்ன அரசியல்? அது அரசியலே கிடையாது. அப்போது தலைமையே அப்படி தடுமாறிட்டு இருக்கும்போது தொண்டர்கள் வந்து இன்னும் குழப்பமான மனநிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மைண்ட் செட் வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் எங்கேயோ போய் உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் விளை போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கு, சரியில்லை அப்படின்னு நம்ம ஆளுநர் RN ரவி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை பெருமையா ரவி பேசினார் அப்படின்னா தான் நம்ம வியப்பா பார்க்கணும். ஏன்னா சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலைங்கும் போது அவர் தமிழ்நாட்டை மதிக்கலை அப்படிங்கிறது அதுக்கு முதல் உதாரணம். அவர் பிறந்த பீகார், அல்லது அவர் ஆளுநராக இருந்த நாகாலாந்து, மேகாலயா, அல்லது அவர் பதவி வகித்த கேரளா, இதெல்லாம் எடுத்து பாருங்க. அவர் இருந்த பகுதிகளிலேயே ஒரு சிறப்பான பகுதி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு, கேரளாவாக தான் இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டை குறை சொல்லுவதற்கென்றே ஒரு ஆளுநர் வரவைக்கப்பட்டார் அப்படின்னா அது RN ரவி தான். அவர் வந்து RSSல் பயிற்சி பெற்ற ஒருவர். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் மேல் எந்த
அக்கறையும் கொள்ளாதவர். அப்படியே தமிழ்நாடு, ஏன்னா ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற தகவல் படியே, ஆட்சியை படியே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில மேம்பட்டிருக்கு, கல்வியில மேம்பட்டிருக்கு, இப்படி பல பல மேம்பாடுகளை வந்து சொல்லியிருக்கு. ஆந்திராவினுடைய முதலமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அல்லது இங்க வந்து அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிட்டு போனாரு, தமிழ்நாட்டில் செய்கிற மேம்பாட்டு திட்டங்களை நான் பீகாரில் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு போறாங்க. பினராயி விஜயனும் அதைத்தான் சொல்றாரு, தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிறப்பான திட்டங்களை நானும் அமல்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த பட்டவர்த்தனமான உண்மையை ஆளுநர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். காரணம், அவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர், எதிர் திசை. இன்னும் சொல்ல போனா அவர் ஆளுநருங்கிறது அவருக்கு ஒரு பதவிதானே ஒழிய அவர் முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய ஏஜென்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அதிகப்படியான தொகுதிகளை கேட்குறாங்க. திமுக வந்து அதற்கான சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பார்வைகள் இருக்கு. ஏன்னா பீகார்ல அவங்களுடைய தேர்தலோட வெற்றியை அவங்க காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து வேறு யாருடையாவது கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க ஏற்படுமா தமிழகத்துல? அதாவது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா, எப்படிப்பட்ட உறவுனா, 1967 திமுக எதிர்த்ததே காங்கிரஸ் தான். காங்கிரஸை தான் முழு மூச்சா திமுக எதிர்த்தது. காங்கிரசினுடைய இந்தி திணிப்புல இருந்து எல்லாத்தையும் திமுக எதிர்த்தது. அதை எதிர்த்ததுனால தான் ஆட்சிக்கே வந்தது. அப்போ திமுகவினுடைய எந்த முழக்கத்தை வந்து காங்கிரஸ் முழுமையா தெரிஞ்சிருக்குன்னா, மாநில சுயாட்சி முழக்கத்தை வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த மாநில சுயாட்சி அல்லது மாநில உரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சி திமுக, அதில் எந்த சமரசமும் அவங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் காங்கிரஸ் வந்து திமுகவோட கடந்த 3 தேர்தலில் அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறது ஒவ்வொரு கட்சியினுடைய உரிமை. அதை நம்ம யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா கேட்கிற அளவுக்கு நான் தகுதியை வளர்த்து இருக்கிறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்க மேல வச்சிருக்கிற முழு முதற் குற்றச்சாட்டு, அவங்க வந்து களப்பணியில் அவங்க என்னைக்குமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டது இல்லை. அடிமட்டத்தில் காங்கிரசினுடைய வேர்கள் வலுவாக இல்லை அப்படிங்கிறது உளவுத்துறையில் அது மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இங்க இருக்கிற சில தலைவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அல்லது தாவைக்கா பக்கம் போனோம்னா நமக்கு அதிக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கணக்கு போடலாம். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை, கார்கேவை பொறுத்தவரை, சோனியா காந்தியை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஆளுமைகள் அவங்கெல்லாம். கார்கேவை பொறுத்தவரை நேற்று பட்டவர்த்தனமாக ஒன்று சொல்லிட்டாரு, ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிற அளவிற்கு நீங்கள் வந்து அரசியல் உங்களுக்கு தெரியுமாங்கிற லெவலுக்கு கேள்விக்கணையை தொடுத்திருக்காரு. அவருடைய கோபத்தை பார்த்து தாவேக்கா பக்கம் போகலான்னு கேட்க போனவங்க கூட பின்வரிசைக்கு வந்துட்டதா தான் தகவல். அதனால தலைமைகளை பொறுத்தவரை காங்கிரசும் திமுகவும் இணக்கமாகத்தான் இருக்கிறது. கேட்டு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, கூட்டணி ஆட்சி கொடுங்கன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நடைமுறைக்கு திமுக ஒத்துக்குமாங்கிறத விட அதிமுக ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்ப 2 கட்சிகளும் அந்த கோட்பாட்டுக்குள்ள அவங்க போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கு நிலைமை பொறுத்தவரை திமுக அசைக்க முடியாத ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு அணியா இருக்கிறதுனால அந்த கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு ஏற்கப்படும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் காங்கிரசினுடைய தலைமை திமுக கூட்டணியை தான் விரும்புது. திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் தலைமை அப்படிங்கிறது ஒரு தேசிய தலைமை. ஏன்னா இப்போ அதிமுக பக்கம் பாஜகங்கிற ஒரு தேசிய கட்சி இருக்கு. அப்ப திமுக பக்கம் ஒரு தேசிய கட்சி இருப்பது என்பது முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று. இன்னொன்று, திமுகவுக்கு 40 எம்பிக்கள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எடுத்துக்கொள்கிற எல்லாவற்றிற்கும் இந்த 40 எம்பிக்களுடைய சப்போர்ட் தேவை. இப்ப இந்த 40 எம்பிக்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா காங்கிரசினுடைய பலம் பாராளுமன்றத்தில் என்ன? ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆக அந்த 40 எம்பிக்கள் இன்னும் 4 வருஷம் இருக்கு. அப்ப அந்த 40 எம்பிக்களுடைய வலிமை காங்கிரசுக்கு தேவைப்படுகிறது என்பதால் இவர்கள் சொல்லுகிற இந்த கோரிக்கைகள் வந்து ஏற்கப்படுமா அப்படிங்கிறது
100 விழுக்காடு ஏற்கப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. பெரியாரை எதிர்த்தவர்களுக்கு வரலாறே இல்ல. பெரியாரை ஆதரித்தவர்களுக்கு தான் வரலாறு அப்படின்னு பேசப்பட்டு வருது. இடதுசாரிகள் கட்சிகள் எல்லாருமே வந்து பெரியாரை போற்றி பேசி வராங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் சீமான் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரை எதிர்த்து தான் இப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இந்த ஒரு எதிர்ப்பு எடுபடும்னு நினைக்கிறீங்க? பெரியார் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெரியார் எதிர்க்கப்பட்டவர் தான். அவர் எதிர்ப்புல தான் வளர்ந்தாரு. பெரியார் எந்த காலத்துல யார் எதிர்க்கல? சீமானுடைய எதிர்ப்பு என்பது ஒன்றுமே கிடையாது. பெரியாரை எரிப்பதற்கு முயற்சி செஞ்ச காலம் உண்டு. பெரியார் மேல செருப்பெடுத்து வீசின காலம் உண்டு. பெரியார் மீது மலத்தை எடுத்து வீசின காலம் உண்டு. இத சீமானை மாதிரி 1000 மடங்கு எதிர்ப்பை பெரியார் பார்த்தவர். அந்த எதிர்ப்புல தான் தன்னை வளர்த்தவர். அப்படி ஒரு எதிர்ப்பை வளர்த்துனதால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சமகாலத்துல பாருங்க, பெரியாரும் இருந்தாங்க, ராஜாஜியும் இருந்தாங்க. இன்னைக்கு ராஜாஜியினுடைய பெயர் சொல்லுவதற்கு எங்கேயாவது ஆள் இருக்காங்களா? இல்ல. ஆனா பெரியாரை இன்னைக்கு விமர்சிக்கப்படுகிறவராக இருந்தாலும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியாருக்கான ஆதரவு பல்கி பெருகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ராஜாஜி ஒரு சமூகத்திற்காக பாடுபட்டார், பெரியார் எல்லா சமூகத்திற்காகவும் பாடுபட்டார். அப்படிங்கிற உண்மை இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அதனால சீமானுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா நமக்கு தெரியல. இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்திருக்காரு. இன்னொன்னு, சீமான் யாரை வைத்து எதிர்க்கிறார்? இப்ப பாரதியை வைத்து எதிர்க்கிறார், ஊவே சாமிநாத ஐயரை வைத்து எதிர்க்கிறார், மரமலை அடிகளாரை வைத்து எதிர்க்கிறார், அல்லது வள்ளலார் பெயரை சொல்லி எதிர்க்கிறார். அவர் குறிப்பிடுகிற எல்லாமே பெரியாரை பெரியார் தான் தலைவர்னு ஏத்துக்கிட்டவங்க. இப்ப அந்த கடப்பாறையை வச்சு எப்படி நீ பெரியாரை தொடுவ? அந்த கடப்பாறைகள் எல்லாமே பெரியார் அவருதான் தலைவர், தமிழினத்திற்கான தலைவர், ஒரு ஒரு இழிவை போக்க வந்த தலைவர், அத்தனை தலைவர்களும் பாராட்டிட்டாங்களே, எழுதியிருக்காங்களே. அப்ப பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு சுய பிழைப்பிற்கான அரசியலாக தான் இருக்க முடியுமே இல்லையா, தமிழ்நாட்டையும் பெரியாரையும் எந்த வகையிலையும் பிரிக்கவே முடியாது. இல்ல, புதியதாக தொடங்கின கட்சி கூட பெரியாரை வந்து ஏத்துக்கிட்டு தான் கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் எதை வைத்து அவர் வந்து எதிர்க்கிறாரு? அது தனக்கான ஒரு அடையாளம், தனக்கான ஒரு காரணங்களை அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு. இல்ல, தனக்கான அடையாளம் தான். அவர் என்ன அதாவது தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கிறதுக்கு ஒரு அரசியல் வேணும். இப்ப யாரை எதிர்த்தாலும் அந்த தன்மை அவருக்கு வராது. அப்ப பெரியார் இப்ப யார் எல்லாரும் சேர்ந்து யாரை கொண்டாடுறாங்களோ அவங்கள நம்ம எதிர்த்தோம்னா நமக்கு ஒரு செப்பரேட், அதாவது தனி வழி கிடைச்சிருது. அந்த வழியில பயணிச்சா தனக்கானது, அதாவது தனக்கானதை அவரு சேர்த்துக்கொள்ளாமை ஒழிய, ஆனா பெரியாரை எதிர்த்து விட்டு இங்க அதிகாரத்திற்கு வர முடியுமா என்று மக்களே ஒத்துக்க மாட்டாங்க. அல்லது பெரியாரை எதிர்நிலையில நிறுத்திக்கிட்டு தன்னை வளர்த்திக்கலாமே ஒழிய, அல்லது தன்னை சார்ந்த குழுவை வளர்த்திக்கலாமே ஒழிய, அது எந்த வகையிலையும் அது மேலும் வளர்ச்சி விட்டு அரசியலில் வந்து முன்னணிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்துருமா அப்படின்னா வராது. சிறுக 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 அந்த எதிர்ப்பு என்ன ஆகும்னா நீர்த்துக்கிட்டே போயிடும். இன்னொன்று, சீமானை பொறுத்தவரை எந்த எதிர்ப்புலையும் எந்த ஆதரவுலையும் அவர் நிலையா இருந்ததே இல்லை. ஒன்று எதிர்ப்புல நிலையா நிற்கணும், அல்லது ஆதரவுல நிலையா நிற்கணும். அவர் எதிலையுமே நிலையா நின்னதில்லை, ஆதரவுலையும் நிலையா நின்னதில்லை, எதிர்ப்புலையும் நிலையா நில்லாத ஒரு நிலையில்லாத அரசியல்வாதி பெரியாரை எதிர்ப்பதால் பெரியார் ஒன்றும் ஆக போகிறது. இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தேர்தல் அறிக்கைகள் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். இது தள்ளுபடி, அது தள்ளுபடி, அது இலவசங்கள், இது இலவசங்கள், அது தரப்போறோம், இதை தரப்போறோம். அப்படிதான் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 2000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த அறிவிப்புகள் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? எதையும் யார் சொல்லுவான் இருக்கு, யார் சொன்னால் நம்புவாங்கன்னு இருக்கு. இப்போ எடப்பாடி சொன்னால், இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது 110 விதியின் கீழ் படித்த எதையுமே எடப்பாடி செய்யலை. அம்மையார் மறைந்ததற்கு பிறகு அம்மையார் உயிரோடு இருந்தபோது சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் படித்த ஏறக்குறைய 83 திட்டங்கள் வந்து எடப்பாடி அதை அந்த ஃபைலை திருப்பி கூட பார்க்கல. அப்போ அம்மையார் சொன்னதையே செய்யாத எடப்பாடியார் அவர்கள், அவர் மேலே என்ன நம்பகத்தன்மை இருக்கும்? இது தேர்தலுக்காக சொல்லப்படுது, எடப்பாடியாரால் செய்ய முடியாது, அவர் செய்ய மாட்டாருன்னு மக்கள் அதை வந்து நிராகரிப்பார்களே ஒழிய ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்து இன்னைக்கு 4 வருஷமா வந்து பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா,
அவரு சொல்றாரு, செய்வாரோ இல்லையோ, இதையும் விட்டுட்டா அப்புறம் அது கிடைக்கும், அது வரும்னு இதை விட்டுறக்கூடாதுங்கிறதெல்லாம் எப்போதுமே மக்கள் தெளிவா இருப்பாங்க. அப்ப வர்றத புடிச்சுக்குவோம், வரப்போறத பத்தி அப்புறம் யோசிப்போங்கிற எண்ணம் தான் வருதே இல்லைய, எடப்பாடி சொன்னதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது, அப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஆண்களுக்கும் பஸ் நாங்க வந்து நகரத்துல ஃப்ரீயா கொடுப்போம். இதே வந்து திமுக அரசு வந்து பெண்களுக்காக அந்த விடியல் பயணத்தை சொல்லும்போது, இதே எடப்பாடியார் தான் பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. ஆனா அந்த பலன்கள் வந்து மக்களுக்கு போய் சேர 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 இதனால் மக்கள் எவ்வளவு பயன்பெறுகிறார்கள் மக்களே சாட்சியங்களா மாறும்போது, இப்ப நீங்களே அந்த திட்டத்தை சொல்றீங்க. அப்ப நீங்க சொந்தமா யோசிக்காம அவங்க செஞ்சதை மெருகூட்டி சொல்றீங்களே ஒழிய, நீங்க சொந்தமா இந்த நாட்டுக்காக யோசனை பண்ணது என்ன? அல்லது சொந்தமா இந்த மக்களுக்காக நீங்க யோசனை பண்ணது என்ன? அவங்க குடுக்குற ரூ. 1000 ரூ. 2000 குடுக்குறேன். நீங்க என்ன பெண்களுக்கு மட்டும் பஸ் விடுறது, நான் ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து பஸ் விடுறேன்ங்கிறதெல்லாம் ஒரு அ ஒரு அதாவது என்னன்னா, இந்த 1வது 2வது பசங்க விளையாடுற விளையாட்டு மாரி இருக்கு. அது நல்லா இல்ல. அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புதுசா ஏதாவது சொல்லணும். புதுசா. திட்டங்களையே திருடுற மாதிரி தான் இருக்கு. திட்டங்களே திருடுற மாரி இருக்குல்ல. அவங்க சொன்னத அப்படியே நீங்க காப்பி அடிக்கிறீங்க. இன்னொன்னு, ஆ இன்னைக்கு பெண்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அ பஸ் பயணத்திலே ஆகட்டும், அல்லது மகளிர் உரிமை தொகையிலே ஆகட்டும், இந்த 4 வருஷம் பெண்கள் வந்து சாதாரணமா அடிமட்டத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அத பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்ப நம்ம நகரத்தில பார்க்குறோம். கிராமங்கள்ல பெண்கள பொறுத்தளவுக்கு என்னன்னாங்கம்மா, நீங்க ஒரு கல்யாணத்தில போய் ஒரு ரூ. 10 மொய் வச்சுட்டீங்கன்னா கூட, அவங்க வீட்டு கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த ரூ. 10 வச்சுருவாங்க. அதே மாரி ஒரு விஷயத்துக்காக சத்தியம் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, அந்த சத்தியத்துக்காக வாழுவாங்க. அதுதான் அடிமட்டத்தில. இப்ப 4 வருஷமா இவங்க ரூ. 1000 குடுத்ததுல அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? எவ்வளவோ நல்லது அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு வைத்தியத்துக்கு அந்த காசு உதவி இருக்கும். தன் பிள்ளையினுடைய வைத்தியத்துக்கு உதவி இருக்கும். அல்லது தன்னுடைய பிள்ளையினுடைய படிப்புக்கு உதவி இருக்கும். அத நிராகரிச்சுருவாங்களா? நிராகரிக்க மாட்டாங்க. அப்படி விலை போகிற மக்கள் தமிழக மக்கள் இல்ல. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் எடப்பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல ஊடுருவி இருக்கார் அப்படின்னா, அவர் சொல்லுவதில் எதில் நம்பகத்தன்மை இல்ல அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களினுடைய பார்வையா இருக்கு. அதிமுகவின் பார்வையாகவும் இருக்கு. அதனால அது எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி.